தேவையான மற்ற பொருள் ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன்னு சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன்னு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன்னு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன்னு மல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன்னு வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை. இது ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 பூண்டு பல் அதையும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு புளி தண்ணி, மஞ்சள். இந்த பொருள் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி வதக்கி இதை பேஸ்ட் பண்ணி கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி பண்ணணும். இதை எப்படி பண்ணுறதை பார்ப்போம் வாங்க. எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துடலாம். ஒரு கடாயோ தவாவோ எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும். இது இப்போ வரமிளகாய் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துடலாம். பூண்டு, வெங்காயம் அதையும் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துருங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் முதல்ல சேர்க்கணும். இது வறுத்ததுனால கடைசியாக சேர்த்துக்கலாம். கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், இது ஆறின அப்புறமா மிக்சியில் இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக குறை அரைச்சிட்ட அப்புறமா இப்போ புளி தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூனு புளி வந்து கரைசல் வந்து ஊற்றிக்கோங்க. இல்லை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு கத்திரிக்காயிலையும் இது உள்ளே இந்த மாதிரி அடைச்சி விட்டுருங்க. அதே கடாயில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அந்த கட் பண்ணி இருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கலரி வச்சுக்கலாம். 3 நிமிஷத்தில் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சமாக அந்த மசாலா தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டுருங்க. அதுலேயும் மூடி போட்டுடலாம். திரும்பவும் ஒரு தரம் எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு இடையடியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நடுவில் 2 தரம் தண்ணி தெளித்து கலந்து விட்டுருக்கு. இந்த கத்திரிக்காய் மசாலா சூடாக சர்வ் பண்ணிக்கலாம்.
இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த மசாலா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதோட அப்பளமும் ஊறுகாயும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி கூட இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.